வணக்கங்க. எல்லாருக்குமே வந்து கார் வாங்கணும், நமக்குன்னு ஒரு வீடு வாங்கணும், நமக்கு கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், எல்லாமே ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை வந்து நம்ம நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஆசை வந்து நிறைவேறுமா, நிறைவேறாதா, நம்ம வாங்குவோமா, வாங்காதா அப்படின்றத விட நம்ம அதுக்கான ஒரு முயற்சி, ஒரு படி எடுத்து வைக்கும். நமக்கு சொந்த வீடு இல்லையா, நம்ம வந்து வாடகைக்கு தான் கட்டிகிட்ருக்கோம். வாங்குற 10,000 20,000 சம்பளத்தில் வாடகை பார்க்கணும், குழந்தைங்க ஃபீஸ் கட்டணும், குழந்தைங்கள பார்க்கணும், குழந்தைங்களுக்கு செலவு, வீட்டுக்கு செலவு, ஃபங்க்ஷன் செலவு எல்லாமே நம்ம பார்க்குறோம். அதையும் தாண்டி நமக்கு காசு வந்து நிற்க மாட்டேங்குது. கடன் வாங்குகிறோம், கடன் அடைக்கணும், லோன் வாங்குகிறோம், லோன் அடைக்கணும், இஎம்ஐ கட்டணும், எல்லாமே நம்ம கட்டுறோம். எல்லாத்தையும் தாண்டி எது ஓடுது, எந்த நம்பிக்கையில் நம்ம வாழ்கிறோம் சொல்லுங்கள். இப்போ நாளைக்கு எல்லாமே சரியாயிடும், நாளைக்கு எல்லாமே கடனா நாளைக்கு கிடச்சிடும். எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு முடிய போகிறது தானே. எதுக்கு அதை நினச்சி நம்ம இது பண்ணிக்கிட்டு ஓட வேண்டியதான், ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் வாழ்க்கை. கூட சேர்ந்து உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைங்க எல்லோரும் சேர்த்து ஓட வைக்காமல் அவங்களுக்காகவும் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் டைம் கொடுத்து எல்லாத்தையும் பாருங்கள். அவங்க கூட கொஞ்சம் நாளைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட விளையாடுங்க. அந்த அப்பா பாசத்தை கொஞ்சம் கொடுங்க. நைட் டியூட்டி, பகல் டியூட்டின்னு ஓடி 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 உழைச்சி பொண்டாட்டியை பார்க்காம, குழந்தைய பார்க்காம வேலை செய்கிறீங்க. இது யாருக்காக ஓடுறீங்க? அவங்களுக்காக தானே ஓடுறீங்க. ஒரு நாளைக்கு அவங்க கூட வந்து ஒரு நாள் உங்களுக்கு லீவ் கிடைக்கும். அந்த ஒரு நாள்லேயும் நீங்கள் மொபைல் தான் அதிகம் யூஸ் பண்ணுறீங்க, டிவி பார்க்குறீங்க, மொபைல் யூஸ் பண்ணுறீங்க. அந்த ஒரு நாள் அவங்க கூட விளையாடுங்க, அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட சந்தோஷமாக இருங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.